வணக்கத்திற்குரிய அன்பு நண்பர்களே, மகாபாரத கிளைக்கதைகள். இந்த கிளைக்கதைகள் பெரும்பாலும் வியாசபாரத்திலும் இருப்பதில்லை, வில்லிபாரத்திலும் இருப்பதில்லை. இது செவி வழியாக பண்டு தொட்டு பாமரனும் படித்தவனும் பண்டிதனும் சொல்லக்கூடிய இது கிளைக்கதையாகவே இன்று வரையும் சொல்லப்படுகிறது. அந்த கிளைக்கதையை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு நண்பர்களே, துரியோதனுக்கு தன்னால் அரசனாக்கப்பட்ட கர்ணன் ஊர் மெச்சுகின்ற அளவுக்கு, உலகம் மெச்சுகின்ற அளவுக்கு வள்ளல் என்று பெருடுத்து விட்டானே என்று உணர்ந்து அறிந்த அந்த துரியோதன் மாமன்னன் தானும் வள்ளலாக வேண்டும். அதற்கு என்ன செய்வது? அவையில் மந்திரியார் கேட்டபோது, தர்மக்குடி ஏற்றுங்கள், அப்பொழுதுதான் மக்கள் உங்களிடம் சென்று யாசகம் கேட்பார்கள். உடனே செய்யடா. காவலாட்களை கொண்டு தர்மக்குடி ஏற்றப்பட்டது. அன்றிலிருந்து மழை கொட்டு மழை பெய்ந்து கொண்டே இருக்கிறது. நீர்நிலையெல்லாம் நிரம்பி கொண்டிருக்கிறது. அக்கணம் ஒரு முதியவர் வருவார். மன்னா, கடல் சூழ் நிலவுலகை ஆளுகின்ற துரியோதன மன்னா, அஸ்தினாபுரத்திற்கு அரசல்லவா, தாங்கள் யாசகம் ஒன்று நான் கேட்கின்றேன். என் மகள் திருமணத்திற்கு நாளை விருந்தினருக்கு உபசரிக்க விறகு வேண்டும். தாங்களிடம் இருந்தால் கொடுங்கள். யாரடா எங்கே? என்னிடம் வந்து விறகா? விறகு வந்தா கேட்கிறாய்? பொன் பொருள் நகையாக இருந்தால் ஏதாவது கேள், விறகு போய் கேட்கிறாயா? இல்லை மன்னா, எனக்கு விறகுதான் வேண்டும். என் செல்ல மகளுக்கு விருந்தினருக்கு உபதரிக்க விறகெல்லாம் இருந்தால் என்ன செய்வது? அப்படியா? காவலாட்களை அழைத்து, யாரெங்கே? இங்கே வாருங்கள். இந்த முதியவருக்கு விறகு கேட்க வந்திருக்கிறாராம். போய் ஊரில் எங்காவது இருந்தால் எடுத்து வந்து கொடுங்கள். இந்த உடனடியாக இந்த காவலாட்கள் நகரம் முழுவதும் திரிகிறார்கள். ஊர் காடு கழனி எல்லாம் பார்க்கிற, எல்லாம் ஈரம், மழை கொட்டி ஈரமாக இருக்கிறது. மன்னா, மன்னியுங்கள், எல்லா இடங்களிலும் விறகு நனைந்திருக்கிறார். அப்படியா? நான் என் சொல்லை மீறி விறகு நனைந்திருக்கிறதா? அதெல்லாம் தேவையில்லை, உடனடியாக கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் தண்டிக்கப்படும். சரி, அனைத்து காவலாட்கள் பயந்து ஒடுங்கி நடுங்கி ஊராக திரிந்தார்கள். திரும்ப, மன்னா, எங்களை மன்னித்து விடுங்கள், நாங்கள் என்ன செய்வதென்றே புரியவில்லை. எல்லாம் நனைந்து, காடு கரை எல்லாம் அடைமழையால் நினைந்து போயிருக்கிறது. அப்படியா? முதியவரே, இங்கே வாரும். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆனால் இப்பொழுது என்னால் உதவி செய்ய முடியவில்லை. ஐயோ, இது போன்ற நான் தர்மக்குடி ஏற்ற பிறகு இந்த நிலை வரும் என்று நான் யோசிக்கவில்லை. சரி, போய் வாருங்கள். இந்த முதியவரும் மனதில் கஷ்டத்தோடு அங்கிருந்து விடைபட்டார். மாட்டு வண்டி கூட்டிக் கொண்டு அமைதியாக நாம் திருமணத்திற்கு, பெண்ணின் திருமணத்திற்கு எப்படி சமைத்து போடுவது என்று வருத்தத்துடனே அந்த மாட்டு வண்டி கூட்டிக் கொண்டு செல்லுகின்ற போது, வழியில் கர்ணன் அரண்மனை இருக்கிறது அல்லவா, அங்கே யாசகம் கேட்டால் கர்ணபிரபு தருவாரோ? சரி, உடனடியாக சந்தோஷப்பட்ட அந்த முதியவர் அந்த மாட்டு வண்டியை கர்ணன் கோட்டைக்கு விட்டார். கோட்டைக்கு உள்ளே நுழைகின்ற போது அரண்மனை வாய்ப்படியை கர்ணன் நின்று கொண்டிருக்கின்றான். என்ன முதியவரே, இந்நேரத்தில் இங்கு வந்திருக்கிறீர்கள்? மன்னா, மன்னாதி மன்னா, நாளை என் திருமணத்திற்கு விருந்தினருக்கு உபசரிக்க அனைத்து பொருளிலிருந்தும் விறகு எரிப்பதற்கு விறகில்லை. தாங்களா ஏதாவது இருந்தால், விறகு இருந்தால் கொடுங்கள். சற்று அமருங்கள். சென்று உள்ளே போனான் இந்த கர்ணன். கோட்டை கொத்தளத்தில் இருக்கக்கூடிய மரங்களை தன்னுடைய கதையால் தூக்கி எறியப்பட்டு தூள் தூளாக உடைகிறது. இந்தார், நீங்கள் ஒரு மாட்டு வண்டி விறகுதானே, பரவாயில்லை, நான் 3 மாட்டு வண்டிகள் விறகை கொடுத்து அனுப்புகிறேன் என்று அந்த கொத்தளத்தில் இருக்கின்ற காய்ந்த விறகுகளை மாட்டு வண்டிகள் ஏற்றி பூட்டி அனுப்பினான் அந்த கர்ண மகாராஜா. இதை வாயிற்படியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த துரியோதனன், இந்த முதியவருக்கு எப்படி கிடைத்தது இந்த 3 மாட்டு வண்டி விறகுகளும்
காவல் ஆட்கள் என்று கேட்கின்ற போது, மன்னன் மன்னா, கர்ணபிரபு கொத்தளத்தை உடைத்து விறகுகளை பூட்டி அனுப்பியிருக்கின்றார். ஆஹா! தன் நண்பன் கொத்தளத்தை உடைத்து கொடுத்தானா? கர்ணன் என்பவன், கொடையாளி என்பவன் கொடுக்கின்ற மனமுள்ளவன். நாமெல்லாம் இப்போது கொடுக்க நினைத்தாலும் இது போன்ற நமக்கு எண்ணம் வருவதில்லை. தன்னுடைய நண்பனே உயர்ந்தவன், தன்னுடைய நண்பனே கொடையாளி. ஏதோ அற்ப ஆசையினால் நான் செய்த பிழைக்கு மன்னித்து பொறுத்தள வேண்டும் காவலாட்களே. உடனடியாக அந்த தர்மக்குடி இறக்குங்கள் என்று சொன்னான். அன்பு நண்பர்களே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒருவருக்கு கொடுக்கின்ற மனம் என்பது வந்துவிட்டால் அவன் என் நிலையிலும் தன்னிலை மறவாமல் யாசகம் என்று சொல்லுகின்ற போது உடனடியாக அதை கொடுக்கின்ற முற்படுகின்றானே, அவனேதான் கொடையாளி. இதற்கு காலத்தையும் நேரத்தையும் எப்படி கொடுக்க வேண்டும், ஏது கொடுக்க வேண்டும், என் நிலையில் கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்றவன் எல்லாம் கொடையாளி இல்லை என்பதை கர்ணன் கதை மூலயமாக இந்த யாசகத்தை செய்வதனால் வந்த பேறு பெற்ற கர்ணனை பற்றி இது கிளைக்கதையாக எடுத்துக்கொள்ளாமல் நடைமுறை வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி கொடையாளியாக இருக்க வேண்டும் என்பது தாத்பரியமாக இந்த கதையின் வாயிலாக சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம் அன்பு நண்பர்களே.